மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் ஜஸ்ட் அண்டர் 5000. அதை நான் தமிழ்ல சொல்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். இவ்வளவு நீளத்துக்கு நீண்டுடுச்சு. ஸோ அதனால நம்ம இங்கிலீஷ்லேயே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முடிச்சிடலாம். பிகாஸ் இது வந்து நான் ஒரு சேலஞ்சா எடுத்தேன். நான் ஆக்சுவலி நல்ல ப்ராடக்ட்ஸ், நல்ல டீசெண்டா லாஸ்ட் ஆகக்கூடிய, இப்போ எனக்கு வந்து ஸ்வெட் ஆகிட்டு தான் இருக்குது லைட் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் டீசெண்டா ஸ்டே ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து செலக்ட் பண்ணணும். சும்மா ஏதாவது காமிக்கிறமேன்னு காமிக்க கூடாது, சரியா? பிகாஸ் யூ guys deserve better. ஸோ அதனால நான் வந்து எனக்கே ஒரு சேலஞ்சை நான் வந்து எடுக்கணும்னு நினைச்சேன். பட் இட் வாஸ் ஈஸி ஆக்சுவலி. இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு டோட்டல் காமிக்கிறேன் எவ்வளோ ஆச்சுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்பாய்லர் அலர்ட், we did not cross 5000, சரியா? So I was so surprised to see that. And also at the same time we have a lot of good affordable brands like Mars இருக்கு, InsightCosmetics இருக்குது. So it also makes sense. நான் வந்து டே டு டே லைஃப்ல கொஞ்சம் மிட் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் I still love my affordable products. லைக் சீப்பான ப்ராடக்ட்ஸ் கிடையாது, affordable products, ஈஸியாக அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு 5000 பட்ஜெட் இருக்குது, என்ன வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் கம்ப்ளீட் மேக்கப் கிட் கைட். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஏன்னா பார்க்குறவங்கள 80% பேரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்களா? அது ஃப்ரீ தான், சும்மா அந்த பட்டனை தட்டி போட்டு விட்டுருங்க என்னோட மனசு ஆறுதலுக்காக. அண்ட் உங்களுக்கு அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரைமர். ஐ ஆம் நாட் கோயிங் டு லை, தேர் ஆர் சோ மெனி ப்ரைமர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. பட் I wouldn't necessarily say they are good. சரியா? அதுவும் உங்களுக்கு என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா I prefer a blurring primer. சிலிக்கானாக இருந்தாலும் சரி, நான் சிலிக்கானாக இருந்தாலும் சரி, I prefer a blurring primer. அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கிறது எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்ஸோட ஜீரோ ப்ரைமர். நைக்காவோடது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் என்னோட ஸ்கின்ல, அண்ட் இன்சைட்டோடது ரொம்ப லைட்டாக இருக்கும். இட் ஆல்மோஸ்ட் டசன்ட் டூ எனிதிங் ஃபார் மை ஸ்கின். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் I like this one from Mila Beaute. இது வந்து அவங்களுடைய ஃப்ளாலெஸ் மேக்கப் ப்ரைமர். அண்ட் see, this one instantly blurs your skin. This is of course a silicone primer, but உங்க ஸ்கின்ல வந்து ஹெவியா இருக்காது. If you have used very thick silicone primers, you would know what I mean. Otherwise என்னத்த சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். But this one is like very good even if you are going to use it every single day. And நல்ல beginner friendlyயும் கூட. ஸோ அதனால I like this one. நான் உங்களுக்கு எல்லாத்தோட எம்ஆர்பியும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பிகாஸ் ஆஃபர்ஸ் வந்து வரும் போகும், சில ப்ராடக்ட்ஸில் இருக்காது, எதுக்கு வம்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ரைஸையுமே கொடுக்குறேன். ஃபுல் ப்ரைஸையும் நம்ம கவுண்ட் பண்ணி தான் 5000 ஆகிற மாதிரியான மேக்கப் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமர் டன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் இஃப் யூ ஆர் மீ. பட் இவ்வளவு சீப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிற போது அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அது இன்சைட்டோட ரேடியன்ஸ் ஃபில்டர். இது பேசிக்கலி இஃப் யூ டோன்ட் நோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்லட் டில்பரியோட ஹாலிவுட் ஃபில்டரோட டியூப் மாதிரி இது. But I would say this is really good. Sometimes I like this one better than my Elf Halo Glow. Elf Halo Glow நான் வந்து எனக்கு ஏன் இதை விட ரொம்ப பிடிக்கும்னா, because of the shade match. This is not tan. This is light on me, but அவ்வளோ இஷ்யூ கிடையாது உங்களுக்கு, because there is no coverage. Just that sheen. Look at that. And normally நீங்கள் மொத்த மூஞ்சிலும் இதை போடணும்னு அவசியம் கிடையாது. Just use it on your high points. உங்களுக்கு கேமரால நல்லா தெரியணுங்கிறதுக்காக ஐம் யூசிங் இட் எவ்ரிவேர். அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல சில பேர். பட் லுக் அட் தட் க்ளோ. கேமரால மட்டும் இல்லை, ரியல் லைஃப்ல கூட இது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஷிம்மர் சுத்தமாக தெரியாது. Like for the price, you would be surprised to see how good the quality is. I don't know how they did it, but InsightCosmetics nailed this formulation. Next, unfortunately, we don't have any color corrector. So நான் வந்து எனக்கு ஃபேஸை கலர் கரெக்ட் பண்ண போறது இல்லை. It feels like a crime, but கலர் கரெக்டர் ஏன்னு தெரியல. நான் இது வரைக்கும் 500க்கு கீழே ஆர் நம்ம அந்த என்கிட்ட இருக்கிற நல்ல கலர் கரெக்டரை நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு பட்ஜெட் தாண்டிடும். ஸோ ஐ டிசைடட் டு ஸ்கிப் ஆன் இட். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் கிடையாது, லைட்டாக தான் இருக்குது, எனக்கு அண்டர் ஐஸ் டார்க்னஸ்லாம் அவ்வளவு கிடையாது அப்படின்னா, யூ கேன் ஈஸிலி யூஸ் கன்சீலர் தட் இஸ் லைக் ஸ்லைட்லி ரெட். அதுவே உங்களுக்கு போதும். ஸோ டுடே ஐ எம் யூசிங் திஸ் ஒன் ஃப்ரம் மார்ஸ். அவங்க கன்சீலர் ஓவரால் எந்த கன்சீலர் நீங்கள் அஃபோர்டபுளாக கேட்டாலுமே நான் வந்து இதுதான் சொல்லுவேன். திஸ் இஸ் ஸோ குட் ஃபார் த ப்ரைஸ். ஸோ இன்னைக்கு நான் வந்து 08 வச்சு கன்சீல் பண்ணிட்டு 07 வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் 08 இஸ் லைக் ஸ்லைட்லி க்ளோசர் டு மை ஸ்கின் டோன். பட் இதில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷேட் ரேஞ்ச் இல்லை. தே ஒன்லி ஹாவ் 8 ஷேட்ஸ் அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் ஷேட். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு காசு, நம்மளுக்கு பட்ஜெட் நம்மளுக்கு குறைய we have to compromise on the shade which I don't like. அதனால தான் நான் வந்து ரொம்ப இந்த மாதிரிப்பட்ட 4-5 ஷேட் வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸையும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எக்ஸாம்பிள் இன்சைட்டோட பேஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா they used to be good,
பட் ரீசெண்ட் டேஸில் அவங்க வெறும் 4 ஷேடு 5 ஷேடு எல்லாம் beige கலரில் எல்லாம் வச்சிருக்கிற காரணத்தினால் I don't even use them on myself. Even Swiss Beauty is like that now that I am realizing. But Mars, they are trying. அவங்க ஃபவுண்டேஷன்ஸில் கூட அவங்க வந்து புது ஷேட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. In between ஷேட்ஸ் எல்லாம். Not darker, but in between. But they are trying anyway. ஸோ அதனால தான் I like Mars products. This has a medium to buildable coverage. But இது இவ்வளவு கவர் பண்ண எனக்கு போதும். Because we are going to use the foundation அப்படிங்கிறதுனால. ஃபவுண்டேஷன் இஸ் அ நோ பிரைனர். இந்த ப்ரைஸில் நான் உங்களுக்கு என்ன வாங்க சொல்லுவேன்னா, இந்த Maybelline Fit Me foundation. I'm going to use the shade 330 today. And this is not my favorite foundation at the moment, to be really honest, because என்னோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்படி இல்லைனா எனக்கு போர்ஸ் டெக்ஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அதில் போய் ஒட்டுற ஃபீல் வரும். திஸ் ஒன் சம்டைம்ஸ் டஸ் தட். ஸோ நான் இதை போடுறேன் அப்படின்னா ஐ மிக்ஸ் இட் வித் அ மாய்ஸ்சரைசர் ஆர் அ டோனர் ஆர் சம்திங். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை நான் வந்து தனியாக யூஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் see. அண்ட் ஆல்சோ இந்த ஷேட் வந்து எனக்கு பிளெண்ட் பண்ண உடனே வாவ் என்ன பெர்ஃபெக்டான ஷேடு அப்படின்னு இருக்கும். பட் ஒன்ஸ் இட் ட்ரைஸ் டவுன் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப ஆஷியாக மாறிடும். பிகாஸ் திஸ் ஒன் ஆக்சிடைசஸ் லைக் கிரேசி. பட் லுக் அட் தட் ஷேட் மேட்ச், ஸோ குட். அண்ட் இதோட ஃபுல் ப்ரைஸை நான் வந்து ஆட் பண்ண போகிறதுல ஐம் கோயிங் டு ஆட் த மினி சைஸ். அப்போ தான் நம்மளுக்கு பட்ஜெட்டில் கரெக்டாக வரும். இது வரைக்கும் ரேட்டு கம்மியான நல்ல ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் தே ஹாவ் லிட்டில் டு நோ ஷேட் ரேஞ்ச். ஸோ அதனால் அதையும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன யூஸ் அப்படி தானே. அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஷேடாவது இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஐ ஆம் சூஸிங் திஸ் ஒன் ஃபார் டுடேஸ் லுக். இட்ஸ் நாட் தட் பேட். திஸ் ஹேஸ் அ மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் அகேன். பட் நான் வந்து எனக்கு கம்மியாக தான் போட்டிருந்தேன். கன்சீலர்ஸ் நம்ம நல்லா கன்சீல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக. அண்ட் ஐம் நாட் மேட். இப்போ நான் வந்து என்னுடைய லைட்டர் ஷேட் ஆஃப் கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, கன்சீலர் டன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரான்சருக்கு போயிடலாம். அப்புறம் தான் ப்ளஷ் கரெக்ட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் த ரீலவோட சூப்பர் ப்ரான்சர். பிகாஸ் இந்த ரேஞ்ச்லேருந்து வர ப்ரான்சர்ஸ் மட்டும்தான் தே லுக் லைக் ஸ்கின். தெரியுதா? இட் இஸ் நாட் டூ ஆரஞ்ச், இட் இஸ் நாட் டூ ப்ரௌன், இட்ஸ் லைக் இந்த மிடில் ப்ரான்ஸிங்க்கு கரெக்டான ஒரு ஷேடு மாதிரி இருக்கும். மற்றபடி ரேட்டு கம்மியாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லியோ கிடையாது. வி ஹேவ் வெரி லிமிடட் ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்குது அப்படின்னா தே ஆர் டூ ஆரஞ்ச், more like a blush shade on me. So அதனால தான் I had to choose this one. But I'm not complaining either, because for the price this one is really good. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா this one has too many kickbacks. ஸோ நீங்கள் எடுக்கும்போது அப்படி பறக்கும் ரூம் ஃபுல்லாக அப்படி பவுடராட்டு. ஸோ ஆல்வேஸ் டேக் ஆஃப் தி எக்ஸஸ் பிஃபோர் யூ கோ டைரக்ட்லி இன். அதுவும் உங்கள் ஃபேஸை நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வச்ச உடனே உங்கள் ஃபேஸில் வந்து ஒட்டிக்கும். திஸ் இஸ் நாட் அ tutorial, but I am explaining things I have learned along the way. See how beautifully that bronzed my face. This one is a little bit darker for me at the moment. But கரெக்டான அளவு நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா this one definitely works. You have to take your time blending this one. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அந்த மேக்கப் ரெவல்யூஷனோட மெகா ப்ரான்சர் பிடிக்கும். That one is like buttery. This one is very powdery. அதனால தான் உங்களுக்கு blend பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் யூ நோ how to use it, it is like very easy. நான் வந்து நிறைய விஷயங்கள் I wasn't going to talk about this, பட் என்னோட வாய் சும்மா இருக்காது. நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும் போது I in my mind think உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் விஷயங்களா தெரியும் அப்படின்னு. If I'm saying a bronzer, you know what a bronzer is. அதுதான் என்னோட மைண்டில் இருக்குது. பிகாஸ் ரீசன்ட் டேஸில் நான் வந்து பார்க்குற நிறைய பி-லிஸ்டர் செலிபிரிட்டிஸ் ஆர் நம்ம என்ன சொல்கிறது சினிமா ஆக்டர்ஸில், மற்றபடி வேறு செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல, யூடியூபர்ஸும் இல்லை, அவங்க வந்து மீடியாவில் இருக்கிறவங்க, அவங்க வந்து வீடியோஸ் போடும்போது அவங்க ஆடியன்ஸ் ஏதோ ரொம்ப எதுவுமே தெரியாதவங்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இட் மேக்ஸ் சென்ஸ். பட் எனக்கு வந்து பார்க்குற நீங்கள் வந்து விஷயம் தெரிஞ்சு தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்டில் இருக்குது. ஓகே, தட் இஸ் ஜஸ்ட் மை ஆனஸ்ட் ஒப்பீனியன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்கப்பில் நாலேஜ் இருக்குது. லைக் ஒரு பர்சன்டேஜ் எனக்கு வந்து மேக்கப்பில் ஒரு 90% வந்து நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆஃப்டர் ஸ்டார்டிங் திஸ் சேனல். ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது மேக்கப்பில். லைக் எனி ஒன் கேன் பி இன்ட்ரெஸ்டட். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நாலேஜ் இருக்கலாம், தப்பே இல்லை. நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த கேள்வியை வைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட் ஐம் சேயிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிளஷுக்கு இந்த பிளஷ் நான் வந்து நிறைய வாட்டி ஐ திங்க் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் திஸ் மீலா பியூட்டியோட பவுடர் பிளஷ், திஸ் ஒன் டிசர்வ்ஸ் எவ்ரி திங். பிகாஸ் அந்த பிக்மெண்ட் நான் வந்து போடும்போதே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஐம் டேக்கிங் டீசன்ட் அமௌண்ட், ஐம் டஸ்டிங் ஆஃப் தி எக்ஸஸ். தெர் இஸ் நாட் மச் கிக் பேக் வித் திஸ் ஒன். And I'll just go in. Look at that pigment. And this is enough for me. Normal days la நான் வந்து வெளியில போறேன் அப்படின்னா, because
I am on camera. நிறைய பேருக்கு blush தெரியலனா கோவம் வருது. So I'm going to use a little bit more. And I really love the formulation. ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி லைட்டாக பட்டரியாக இருக்கும், உங்களுக்கு ஃபேஸில் பவுடரியாக இருக்காது. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு தட் இஸ் வெரி சர்ப்ரைசிங், சொல்லி ஆகும் அதை. அண்ட் திஸ் ஒன் இஸ் டூ பிக்மெண்டட், பார்த்து யூஸ் பண்ணுங்க. Blush blindness is not always cute, but look at that. And I'm using the pack 214 blush brush. இதை நான் வந்து ஆட் பண்ணலை. ஓகே, this is only for makeup. ப்ரஷஸ் நான் வந்து ஆட் பண்ணலை. I didn't even think about that. ஸோ அதை மேபி வேணா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் டன் எக்ஸப்ட் நம்ம ஃபேஸை வந்து என்னது இது, நம்ம ஃபேஸை வந்து நம்ம இப்போ பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இட் இஸ் லைக் ஸோ ஒர்த் ஃபார் த ப்ரைஸ், பட் இந்த மெஸ்ஸினஸ் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஒர்த் இட். இந்த ரீலவோட பனானா பவுடர் நினைக்கலாம் என்ன இப்படி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. என்னதான் பண்ணாலும் அது வந்து இப்படி ஆகி கீழெல்லாம் கொட்டிடுது. I don't know what to do with this product. This is not travel friendly. சரி, ட்ராவல்லாம் பண்ண வேணாம், வீட்டில் வச்சே யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் this gets everywhere. Oh my god. So anyway, but this is a phenomenal powder you guys. ஏன்னா நிறைய பவுடர் வந்து, அதுவும் மெயினாக பனானா பவுடர்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணதை சொல்கிறேன், they get cakey very fast. பட் இது அந்த மாதிரி இல்லவே இல்லை. எவ்வளோதான் நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பவுடரி லுக் நிறைய தெரியுமே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் யுவர் மேக்கப் கேக்கி. நீங்கள் அந்த கேக்கி மேக்கப் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் நோ வாட் ஐ மீன். தட் இஸ் நாட் அ க்யூட் லுக். உங்களுக்கு நல்லா ஃபீலும் ஆகாது, உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு மாதிரி என்ன அப்படின்னு இருக்கும், இந்த பிள்ளை என்னத்தை மேக்கப் போட்டிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணும், அடுத்தவங்க சொல்கிறத மைண்டில் எடுத்துக்கணும், அந்த மாதிரி இல்லை. யூ டிசர்வ் அ குட் பவுடர் ஈவன் இஃப் இட் இஸ் அண்டர் பட்ஜெட். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இதை வரைக்கும் நல்ல மேட்டிஃபைங் பவுடர், வி ஹாவ் பேக் பவுடர் and the mini one, but that is not this matte, that is like a natural finish மாதிரி, but this is matte. but இதுக்கு மேல நான் வந்து கொண்டு போனேன் அப்படின்னா this will make my face like a wall. and look at that. thankfully என் மடியில் ஒரு நோட் இருந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் ஃபார் செட்டிங் ஸ்ப்ரே ஐம் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஆனஸ்ட். நான் உங்களுக்கு இப்போ என்ன ரெக்கமெண்ட் பண்ண போறேன்னா, உங்க மேக்கப்பை இந்த மாதிரி ரொம்ப பவுடரியா இருக்கு வேணாம், எனக்கு வந்து ஸ்கின் லைக்கா இருக்கணும் அப்படின்னா I'm going to recommend this one from Mars. Seal the deal. நல்ல வேலை, குட் கேட்ச். செட்டிங் ஸ்ப்ரே இது நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அடிச்சிங்க அப்படின்னா this will like melt everything together and make it look flawless. பட் இது வந்து உங்கள் மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிங் ஆக்காது. அதுக்கு நம்ம வந்து என்ன ஒரு 400 rupees எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி கெட் த L'Oreal one. தட் இஸ் த சீப்பஸ்ட் ஒன் ஐ நோ. பட் பட்ஜெட்டுக்குள்ளே இன்னைக்கு வரணும் அப்படின்னா that won't come. Maybe you can get the Maybelline one. பட் இதுவுமே உங்கள் மேக்கப் அந்த அளவுக்குலாம் லாங் லாஸ்டிங் ஆக்காது. லைக் நம்ம ஹியூமிட், நம்ம அந்த சம்மர், தமிழ்நாட்டு சம்மரை கடக்கிறதுக்கு only the L'Oreal one can do. பட் உங்கள் மேக்கப்பை ஃபிக்ஸ் எனக்கு வந்து செட் பண்ணால் போதும் அப்படின்னா this one will do. கொஞ்சம் நிறைய எடுச்சிட்டேன். let it dry. நெக்ஸ்ட் ஐப்ரோஸுக்கு கண்ணை மூடிட்டு get this one from Swiss Beauty. it looks so luxe. பட் இது வந்து 200 சம்திங் தான். பட் அதை வரைக்கும் உங்களுக்கு சீப்பாக வேணும்னா get the Mars Eyebrow Pencil. சேம் திங், எல்லாமே சேம் எக்ஸப்ட் ஃபார் த பேக்கேஜிங் அண்ட் த பிராண்ட். அண்ட் அது வந்து ரேட்டு இதை வரைக்கும் ரொம்பவே கம்மி. ஐ லவ்ட் தட் ஒன். இதை நான் ஏன் இப்போ யூஸ் பண்ணிருக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் த பேக்கேஜிங். இட் இஸ் ஸோ ஹெவி அண்ட் இட் ஃபீல்ஸ் லக்ஸ். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஸோ கண்ணை மூடிட்டு ரெண்டத்தில் ஒன்று எடுக்க சொன்னீங்க அப்படின்னா ஐ வுட் பி ஸோ லாஸ்ட். அண்ட் டோன்ட் கெட் பிளாக் in my humble opinion if you don't have very thick brows. என்ன மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா டார்க் ப்ரௌன் இஸ் இனஃப். தட் குட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கின் டோன். டார்க் ப்ரௌன் போட்டால் எனக்கு வெளியில் பெருசாக தெரியல அப்படின்னா மேபி கெட் பிளாக். பட் ஆல்சோ ரொம்ப பவுடரான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, லைக் ஐ ஷேடோஸ் ஆர் எனிதிங். நெக்ஸ்ட் ஃபார் ஐஸ், காஜலுக்கு இந்த ஸ்டேஸோட காஜல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இட் இஸ் ரியலி பிக்மெண்டட். லைக் இட் இஸ் லைக் ஜெட் பிளாக் அண்ட் இட் இஸ் ஸோ க்ரீமி. பட் ரொம்ப க்ரீமின்னு கிடையாது, உங்கள் கண்ணில் இருந்து டக்குன்னு அழிஞ்சு போகிற மாதிரி. பட் சம்டைம்ஸ் என்னோட கண்ணில் போகிறதுக்கு லைட்டாக கஷ்டப்படும் பிகாஸ் ஐ ஹவ் வெரி வாட்டரி ஐ. என்னோட கண்ணுக்கு அந்த ரெனையோட காஜல் தான் செட் ஆகும். பட் தட் டசன்ட் கம் அண்டர் அவர் பட்ஜெட். ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இட்ஸ் ரியலி குட் ஒன். பட் யூ ஹேவ் டு டேக் யூர் டைம் வித் திஸ் ஒன். லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா. ஐ ஷேடோக்கு ஐ ஹாவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ் ஃபார் யூ கைஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எனக்கு மேட்டும் இருக்கணும் ஷிம்மர்ஸும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கெட் த Nykaa பேலட். தேர் குவாட் சூப்பர் குவாலிட்டி, பர்ஃபெக்ட். அது ஆஃபரில் இருக்கும்போது 100 and somethingல இருக்கும். அதை வரைக்கும் பெஸ்ட்டாக அவங்களால எதிர்பார்க்கவே முடியாது ப்ரைஸுக்கு. அண்ட் இல்லை அதை வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நிறைய ஷேட்ஸ் வேணும் அப்படின்னா கெட் திஸ் ஒன் ஃப்ரம் மார்ஸ். இது வந்து அவங்களுடைய ப்ளூமிங் பேலட். இன்னைக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. இட் டசன்ட் கோ வித் மை அவுட்ஃபிட் ஸோ ஆர் மை மேக்கப் லுக்.
ஸோ உங்களுக்கு வெறும் ஷிம்மர்ஸ் வேணும் அப்படின்னா கெட் திஸ் ஒன் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இது வந்து அவங்களுடைய லஸ்டர் பேலட். பட் வித் திஸ் ஒன் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ கைஸ் டு டூ யுவர் ஐஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் உங்கள் மேக்கப் பண்ணுங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சங்கியான, இது வந்து பியோர் கிளிட்டர். மற்றதெல்லாம் இது வந்து ஷிம்மரு, மற்றதெல்லாம் வந்து பியோர் கிளிட்டர். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் டூயிங் இட் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஃபால் அவுட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா. But I'm using this guy. Now look at that. நீங்க நினைக்கலாம் யாரு வெறும் ஷிம்மர் பேலட் வாங்குவா அப்படின்ட்டு. நான் வாங்குவேன். என்ன மாதிரி யாரா இருக்கிறீங்கன்னா அவங்களுக்காக இந்த ரெக்கமெண்டேஷன். அண்ட் தென் ஃபார் ஐலைனர், கண்ணை மூடிட்டு உங்களுக்கு இந்த மேபிளினோட கலாசல் ஐலைனர் நான் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்களா? பிகாஸ் ஐ லவ் திஸ் ஒன். நார்மல் டேஸ்ல போடுறதுக்கும் சரி, இல்லை நான் வெளியில எங்க ஃபங்க்ஷனுக்கு போறேனாலும் கூட ஐ யூஸ் திஸ் ஒன். அந்த அஃபோர்டபுள் ரேஞ்சில் சொல்றேன். மை ஃபேவரட் இஸ் NYX ஒன், பட் அகேன் தட் இஸ் நாட் அஃபோர்டபுள் அட் ஆல். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஐ ப்ராப்ளி வுட் ஹவ் ரெக்கமெண்டட் த லாக்மே இன்ஸ்டா ஐலைனர். அந்த பிளாக் கலர்ல குட்டியா 150 rupeesக்குலாம் கிடைக்குமே. பட் நவ் இட்ஸ் நாட் தட் குட். திஸ் இஸ் லைக் பெட்டர், ட்ரஸ்ட் மீ. எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலியான ஐலிட் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காலாம் இருக்க மாட்டுது அப்படின்னா ட்ரை திஸ் ஒன், கிவ் திஸ் ஒன் ட்ரை. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா. அகேன் யூ கேன் கெட் திஸ் ஒன் ஃப்ரம் Maybelline. இது வந்து அவங்களுடைய கலாசல் மஸ்காரா. பட் திஸ் ஒன் இஸ் a little bit expensive. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நல்ல மஸ்காரா தெரியும், அவங்க கிட்ட இது வரைக்கும் ரேட் கம்மியான மஸ்காரா இருக்குது அப்படின்னா கெட் தட் ஒன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் காசு கம்மியாகும். இது வரைக்கும் கம்மியாக இருக்கிறது எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, give me 1 second, இந்த NYYயோட மஸ்காரா. பட் திஸ் ஒன் இஸ் நாட் தட் வால்யூமைசிங். ஸோ இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தோணலை. ஸோ என்கிட்ட இருக்கிறதுலயே நல்ல வாட்டர் ப்ரூஃபான மஸ்காரான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஐம் ரெக்கமெண்டிங் திஸ் ஒன். அண்ட் ஐம் நாட் a வெரி மஸ்காரா பர்சன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு மஸ்காரா நாலேஜும் கிடையாது. ஸோ டேக் திஸ் ஒன் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். கடைசியாக நம்மளுடைய லிப் இதுக்கு வந்துட்டோம். அதுக்கு நான் இந்த இன்சைட்டோட லிப் லைனர் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை வரைக்கும் ரேட் கம்மியாக உங்ககிட்ட இருக்குது. மார்ஸோட லிப் லைனர்ஸ்லாம் இருக்குது, ஸ்விஸ் பியூட்டியோடமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ லைக் திஸ் ஒன் த பெஸ்ட். அவங்களோட கலர் ரேஞ்சுமே நல்லா இருக்கும். யூ டோன்ட் நீட் லைக் 10 லிப் லைனர்ஸ். இதில் ஒரு 3 வாங்கினீங்க அப்படின்னா யூ ஆர் குட் டு கோ. லைக் உங்களோட எல்லா கலெக்ஷனில் இருக்க எல்லா லிப்ஸ்டிக் கூட இது வந்து செட் ஆகும். அண்ட் ஆல்சோ தீஸ் ஆர் வெரி க்ரீமி பட் ஆல்சோ வெரி லாங் லாஸ்டிங். ஸோ அதனால உங்களுக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் லைக் அ டீப் பர்கண்டி ப்ரௌன், லைக் வெரி டீப். அண்ட் நான் லிப்ஸ்டிக்கு I'm going to choose this one from InsightCosmetics. இது வந்து அவங்களுடைய சாஃப்ட் லிப் க்ரீம் and it is in the shade Chestnut something. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை. And I love this color on me. And I love the smell. This comes with some problems. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் ஸ்கின், உங்கள் லிப்ஸில். பட் இட் இஸ் ஸோ பிளரிங் ஆன் த லிப்ஸ். ஸோ அதெல்லாம் நான் வந்து தூக்கி போட்டுட்டு பார்த்துருவேன். அண்ட் இட் டேக் சம் டைம் டு ட்ரை டவுன். அந்த ஒரு பிரச்சனை தான் இதில். பட் ஐ லவ் திஸ் கலர். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய பேஜ் அப்படி நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷன் ஒரு பிளேலிஸ்ட்டே நான் வந்து வச்சுருப்பேன். அதில் எதை வேணால் போட்டு பாருங்கள். தேர் ஆர் டன் ஆஃப் லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷன்ஸ். எல்லாமே இதே மாதிரி கார்ஜியஸாக இருக்கும். பிகாஸ் ஐ டெடிகேட்டட் மை ஹோல் லைஃப், my whole career to find good lipsticks to you guys. Because அதுதான் என்னை வந்து மோட்டிவேட்டே பண்ணிச்சு இந்த சேனலுக்கு. ஸோ ஐ வில் ஸ்டில் கீப் ஆன் டூயிங் தட். எப்படி ஷேப்லெஸ்ஸாக ஒரு செல்ஃப் ஆடை கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா நடுவில். ஸோ எனிவே அண்டர் 5000 மேக்கப் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு ஃபுல் மேக்கப் லுக்கை பண்ணி பார்த்தாச்சு. ஐ எம் ஸ்டில் இன் ஷாக். பிகாஸ் இந்த எக்கானமியில் ஐ டிட் நாட் திங்க் திஸ் வாஸ் பாசிபிள். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் வி கேன் மேக் அ டீசென்ட் மேக்கப் லுக். லைக் இது வந்து தாங்கும், ஒரு 4-5 மணி நேரம் தாங்கும் இந்த மேக்கப் லுக்லாம். இந்த ப்ரைஸ்ல நம்மளால வாங்க முடியுது. ஏன்னா எல்லாமே வர வர ப்ரைஸ் கூட்டிக்கிட்டே போறாங்க. லைக் எந்த ஒரு இன்ஃப்ளேஷன் இஸ் லைக் வெரி வெரி பேட். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட என்ன நல்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுவும் 20 years முன்னாடி பார்க்கும்போது 500 ரூபாய்க்கு கூட மொக்க ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் அவர் இந்தியன் மார்க்கெட். இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் நமக்கு தரதுக்கு. அதுக்கு நம்ம மெயினாக வந்து தேங்க் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஸ்விஸ் பியூட்டி, நம்மளுடைய மாஸ் காஸ்மெட்டிக்ஸ், நம்மளுடைய இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ். தேங்க்யூ. நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் ரேஞ்ச் பண்ண கொண்டு வந்துட்டீங்கன்னா we will be forever grateful. So I don't like my hair today. So anyway வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.